படைக்கும்போது சரீரத்துக்கு 2 கண்களை கொடுத்திருக்கிறார். இது சரீரத்தின் விளக்கு, சரீரத்தின் தீபம், சரீரத்தின் வெளிச்சம். சகல ஜனங்களும் வாழ்வதற்காக தேவன் ஒரு பெரிய சூரியனை உண்டாக்கியிருக்கிறார். அதில் சகல ஜீவராசிகளும் என்ன செய்து வாழுது. இப்போ தேவன் இருக்காரு. தேவனுடைய வார்த்தை தான் பிரமாணம். தேவனுடைய வார்த்தை தான் பிரமாணம். அந்த தேவனுடைய வார்த்தையை எழுத்து வடிவத்தில் எழுதி தேவன் தம்முடைய ஜனங்களை கொடுத்திருக்கிறார். வீட்டு வீட்டுக்கு பிரமாணங்கள் இருக்கிற மாதிரி. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். தேவனுக்கு மகிழ்ந்தார். இந்த நாட்களில் பூமியில் வாழ்கிற நம்முடைய சரீரம் பூமியில் வாழும். பரலோகத்தில் வாழ்கிற நம்முடைய ஆத்மா என்ன செய்யும்? பரலோகத்தில் வாழும். சொல்ல மாட்டீங்கல்ல? பரலோகத்தில் வாழும். இந்த பிரமாணத்தை சரீரத்துக்கு அவர் வெளிச்சமாக என்ன செய்யலை? ஸ்தாபிக்கலை. என் பிரமாணங்களை ஜனங்களின் ஸ்தாபிப்பேன். இந்த பிரமாணத்தை நம்முடைய ஆத்மாவுக்கு வெளிச்சமாகவே தேவன் அதை ஸ்தாபித்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தில் ஆத்மா என்ன செய்யணும்? நடக்கணும். ஆத்மா என்ன செய்யணும்? நடக்கணும். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். எபிரெயரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், எபிரெயர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் 2வது வரியில், என்னுடைய பிரமாணங்களை, நல்ல கவனிங்க, என்னுடைய பிரமாணங்களை பேச மாட்டீங்களா? மனதிலே வைத்து இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். ஆவிக்குரிய சகோதரன், ஆவிக்குரிய சகோதரின்னு யாரை சொல்கிறது? அவருடைய பிரமாணங்கள் என்ன செய்யணும்? இருதயத்தில். அப்படி இருக்குதா அப்படி இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். இங்கே மறைவு, சூது, வஞ்சகங்கள் எதுவுமே கிடையாது. தேவன் இருக்கிறாரு. தேவனுடைய ஆலயம் இருக்குது. தேவனுடைய வேதம் இருக்குது. தேவனுடைய பாடல் இருக்குது. தேவனுடைய சத்தியம் பிரசங்கிக்கப்படுது. இந்த சத்தியத்தை கேட்டு சகோதரர்கள் சகோதரிகள் பரிசுத்தம் அடைந்து பரலோகத்துக்கு போவதற்காகவே இந்த ஆராதனை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். இப்போ நீங்கள் அந்த ஆராதனையை முறையாக செஞ்சு நீங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு போகலாம். முறையாக செய்யுது. காரணம் என்னென்னா, நமக்கு தெரிஞ்சது சிலது இருக்கும், நமக்கு தெரியாது சிலது இருக்கும். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது. அந்த தெரியாததை போதிக்கிறதுக்கு தான் ஒரு தலைமையை ஏற்படுத்தி சகலத்திலும் தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு இராணுவம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 30 தளபதிகள் இருப்பாங்க. விமானத்துக்கு 1, கப்பல் யாத்திரையில் 1, தரப்படைன்னு சொல்லி 3 படைகள் எல்லா தேசங்கள்லையும் இருக்கும். இதில் அந்த யுத்த வீரர்கள் ஒவ்வொன்றிலையும் 5 லட்சம் பேர் இருந்தாலும் கூட தலைவர் எத்தனை பேர் சொல்லுங்க? ஒருத்தர் தான். இந்த 5 லட்சம் பேரும் அந்த ஒருத்தர் சொல்கிறத கேட்டு அப்படியே செயல்படணும். ஒரு கிளாஸில் 60 மாணவர்கள் மாணவிகள் 80 பேர் இருந்தாலும் கூட நிற்கிற ஆசிரியர் எத்தனை பேர்? ஒருத்தர் தான். அது என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் அங்கே செய்யணும்.
என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் செய்யணும். ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னு சொன்னால் ஓனருக்கு அடுத்து ஒரு மேனேஜர் இருப்பார். அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாரோ அதில் வேலை செய்கிற எல்லா தொழிலாளிகளும் அப்படியே செய்யணும். ஒரு சபை இருக்குன்னு சொன்னால் ஒரு ஊழியக்காரர் இருப்பார். ஊழியக்காரர் சொன்னால் என்ன செய்யணும் சொல்லுங்க. அந்த குணம், அந்த பழக்கம் நமக்கு இருக்குதான்னு பாருங்க. ஏன் புதிதாக ஒன்று தளர்க்கலை, புதிதாக ஒன்று பூக்கலை, புதிதாக ஒன்று காய்க்கலை, புதிதாக ஒன்று பலன் கிடைக்கலைன்னு சொன்னால், கேட்குற குணம், செய்கிற குணம் வீட்டிலையும் இருக்கணும், சர்ச்சிலையும் இருக்கணும், எல்லா இடத்திலும் அது இருக்கணுங்க. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இப்போ சில குடும்பங்களில் வளர்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அந்த குடும்பத்தில் ஒரு வார்த்தை, ஒரு ஆலோசனை, ஒரு குணம், ஒரு செயல், சோதனம், அந்த ஒருமை பற்றி செய்யும்போது தான் அங்கே தேவன் கிரியை செய்வார், வளர்ச்சி உண்டாகும். சில குடும்பங்களில் 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேருக்கு 5 விதமான குணங்கள், 5 விதமான வார்த்தைகள், 5 விதமான வாழ்க்கை, 5 விதமான வழிகள், 5 விதமான கிரியைகள். அவர் சொல்கிறத இவர் கேட்க மாட்டார், இவர் சொல்கிறத அவர் கேட்க மாட்டார். ஆனால் குடும்பமாக இருக்கும். காலம் முழுவதும் இந்த சரீரம் பாடுபடுறதுக்கு அதுக்குரிய ஆகாரமும் தண்ணீரும் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம்ங்கிறது இருக்கவே இருக்காது. ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது ஆசீர்வாதம் வந்ததா? ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்த போது ஆசீர்வாதம் வந்ததா? இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கு என்ன இருக்கணும்? கீழ்ப்படுதல் இருக்கணுங்க. கீழ்ப்படுதல் இருக்கணும். ஒரு சொல்லுவோமா, தேவனுக்கு வேண்டார். அப்போ தேவன் இருக்கிறார்னு சொன்னால் அவரை கனம் பண்ணணும். தேவன் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு பயந்து நடக்கணும். தேவன் இருக்கிறார்னா அவர் சொல்கிறத கேட்கணும். தேவன் இருக்கிறார்னா அவர் சொல்கிறபடியே செய்யணும். தேவன் இருக்கிறார்னா அவர் சொல்கிறபடியே வாழணும். நாம் எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு சில சகோதரர்கள் தனக்குள்ள இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சகோதரர்களும் சரி, சகோதரிகளும் சரி, இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மார்ச் 3 வந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு 85வது வயசு ஆரம்பிக்குது. ஆண்டவருக்கு தினமும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். 60 வருஷத்துக்கு முன்னாடி நான் சபைக்குள்ளே வந்தேன். அன்றைக்கு இருந்த ஜனங்களோடு நான் தேவனை ஆராதித்தேன். 60 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு நான் சபையில் இருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுடைய குணங்களும் கொள்கைகளும் எண்ணங்களும் வார்த்தைகளும் ஜீவியங்களும் சுயமும் சுய வழியும் சுய பெருமையும் சுய ஆணவமும் சுய கீழ்ப்படியாமையும் இன்றைக்கு நிறைய பார்க்க முடியுது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிழ்ந்தார். 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஆராதனைன்னு சொன்னால், தேவனோடு வாழுகிற சகோதரர்கள், தேவனோடு வாழுகிற சகோதரிகள் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் சர்ச்சுக்குள்ளே தாங்க இருக்கணும். 10 நிமிஷம் வெளியில் இருக்கக்கூடாதுங்க. இப்போ சொல்கிற வார்த்தை வரியில் அது மகிமையாக விளங்கும். இன்றைக்கு அது புரியாது. எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை துதிப்போம். உலகத்தில் உண்மை இருக்காது, உலகத்தார்கிட்ட உண்மை இருக்காது, உலகத்தார்கிட்ட அன்பு இருக்காது, உலகத்தாருக்கு கொடுக்குற தன்மை இருக்காது. சிலர் இருப்பாங்க, சிலர் இருக்க மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் ஒரே அந்த இயேசுவை போல ஒரே குணங்களில் நம்ம எல்லாரும் வாழணும். அதை தேவன் விரும்புகிறார் பாருங்க. அல்லேலூயா. இப்போ சகல சிருஷ்டிகளுக்கும், சகல புருஷர்களுக்கும், சகல ஸ்திரீகளுக்கும், சகல ராஜ்யங்களுக்கும், சகல ஆளுகைக்கும், சகல ராஜாக்களுக்கும், சகல தேவர்களுக்கும் தலைமையாக இருக்கிறவர் தேவன் ஒருவர் மாத்திரமே. அவர் தான் ஹெட். அவர் சொன்னதை அப்படியே செய்யணுங்க. அவர் சொல்கிறதாங்க பிரமாணம். அதை அப்படியே இருதயத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்படியே நம்ம கை கொண்டு வாழணும். இதன்படி, பிரமாணத்தின்படி சொல்ல, இதன்படி இந்த பிரமாணம் முதலாவது தேவனுடைய இருதயத்தில் இருந்தது. அந்த பிரமாணத்தை ஒவ்வொரு சகோனுடைய இருதயத்திலும், ஒவ்வொரு சகோதரியுடைய இருதயத்தில் தேவன் அவர்கள் மனதில் வைத்து அவர்கள் இருதயத்தில் என்ன செய்துட்டார்? எழுதியிருக்கிறார். உள்ளே இருக்குதுங்க பிரமாணம். உள்ளே இருக்குது பிரமாணம்.
எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், யாக்கோப்பு 1:25, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை, கொஞ்சம் கவனிங்க, பூரண பிரமாணத்தை என்ன செய்யணுமா? இப்போ ஒரு சின்ன ரிங்கு வந்து கீழே விழுந்து தொலைஞ்சு போச்சுங்க. அந்த ரிங்கு தொலைஞ்சிருச்சுன்னா கவனிங்க, இப்படி பார்ப்போமா அந்த ரிங்கு எங்கே கிடக்குன்னு? என்ன செய்வோம்? உற்று பார்ப்போம். அந்த ரிங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக உற்று பார்ப்போம். தேவன் சொல்கிறாரு, சுயாதீனம் பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை நீ என்ன செய்ய? உற்று பாரு. சகோதரர்களும் சரி, சகோதரிகளும் சரி, நீங்கள் உற்று பாருங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கவனிங்க, இந்த உலகத்தில் வாழ்கிற சகல ஜனங்களுக்கும் ஏகமாய் ஒரு நாள் முடிவு வரும். அந்த முடிவு தேவனால் மாத்திரம்தான் வருமே தவிர வேறு யாரும் அந்த முடிவுக்கு அதிகாரியும் கிடையாது. அந்த முடிவை யாரும் கொண்டு வரவும் முடியாது. அந்த முடிவு தேவனுடைய முன்னணியில் வரும். ஒரு வேலை சொல்லுவோமா? தேவனுடைய முன்னணியில் வரும். பரலோகத்துக்கு போகிறதுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் சிலுவையில் அடிக்கப்பட்டால் தான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ஐயா நான் பரலோகத்துக்கு போனேன், என்னை சிலுவையில் அறைங்கன்னு போய் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நீ ஆராதனை செய்ய, பிரமாணத்தை கைக்கொள்ளு, பிரமாணத்தின்படி பரிசுத்தமாக வாழு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் வருகளை சேர்ப்பார்னா அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சு செய்யணுங்க. ஒரு ஓய்வு நாள் ஆராதனையை விடக்கூடாதுங்க. சத்தியத்தின்படி என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, விடக்கூடாதுங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய காரியங்கள்லாம் சத்தியத்தின்படி செய்ய வேண்டிய சில சகோதர சகோதரிகள் தங்கள் இஷ்டப்படி என்ன செய்கிறாங்க? செய்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். காரணம், அங்கே சபையில் சோம்பலாக உட்காருறது, சபையில் தூங்கிறது. எங்கள் நைட்டில் என்னங்க செஞ்சோம்? இது ஆவியானவர் செய்கிற வேலையா? கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். எனக்கு 2 கண்ணுமே ஆப்ரேஷன் பண்ணதாங்க. 2 கண்ணுமே ஆப்ரேஷன் பண்ணிட்டான். ஆப்ரேஷன் பண்ணி அவர் டாக்டர் சொன்னார், பைக்கில் போகிறது கொஞ்சம் அதிர்வு இல்லாமல் இருந்துக்கிறது நல்லதையா அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். புதன்கிழமை ஆப்ரேஷன் முடிஞ்சு புதன்கிழமை நைட்டு கிளம்பி வந்தேன். வியாழன், வெள்ளி, சனி 3 நாள். 4வது நாள் கண் ஆப்ரேஷன் பண்ண அதே நிலைமையில் கர்த்தருடைய ஆராதனை நடத்தினேன். கர்த்தர் சாட்சி. அதுக்கு ஒரு எல்லை சொல்லுவோமா? வண்டியிலிருந்து விழுந்து இடுப்பு எலும்பு 3/4 பகுதி உடஞ்சிருச்சுங்க. எக்ஸ்ரே எடுத்து அப்படியே டாக்டர் காட்டுறார், பாருங்க ஐயா அப்படின்ட்டு. உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணனா நீங்கள் தாங்க மாட்டீங்க. அதனால் சிறு குழந்தைக்கு கொடுக்கறது போல் உங்களுக்கு மாத்திரை கொடுக்குறேன். பெட் ரெஸ்ட்லேயே நீங்கள் என்ன செய்யுங்க? சரி பண்ணிக்கிறீங்க. இனி ஒரு டைம் விழுந்தீங்கன்னா உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சரிங்க சார், நான் கவனமாக இருக்கிறேன் சொல்லிட்டு வந்துட்டான். வியாழக்கிழமைக்கு நான் வண்டியில் விழுந்தேன். வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தினேன். காரணம் என்னன்னு கேட்டால், உலகத்தில் எல்லாரும் கைவிட்டாலும், உலகத்தில் எல்லாரும் அற்பமாயினாலும், உலகத்தில் எல்லாரும் வெறுத்தாலும், உலகத்தில் எல்லாரும் உதவி செய்யாவிட்டாலும், இன்றைக்கு நீங்களும் நானும் செய்கிற இந்த ஆராதனை தேவனுக்கு முன்பாக நமக்கு உதவி செய்யும்.
கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். அதிகாலையில் ஜெபத்தில் சொன்னேன், நான் உண்மையிலேயே மறிச்சிட்டேன்னாக்க நான் உமக்கு ஆராதனை செய்ய முடியாது. நான் உயிரோடு இருக்கிறேன். இன்றைக்கு நான் போய் கர்த்தருடைய ஆராதனை நடத்தணும். எனக்கு உடல் சுகத்தை உடனே தரலனாலும் எனக்கு மன தைரியத்தை நீங்கள் தாங்க. நான் ஆராதனைக்கு போகணும். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். அங்கேருந்து மகன் ஃபோன் அடித்து கேட்குறாரு, அப்பா வண்டியிலேருந்து விழுந்துட்டீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உங்களால் ஆராதனை நடத்த முடியாதுன்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் உடனே வர்றேன் அப்படின்ட்டு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. அது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியமாப்பா. எலும்பு தான் முறிஞ்சிருச்சு, உயிர் ஒன்றும் போயிடல. கண்டிப்பாக நான் ஆராதனை நடத்துகிறேன், நீ வர வேண்டான்னு சொன்னேன். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இன்றைக்கு வரைக்குங்க ஒரு ஆராதனை நான் விட்டதே கிடையாதுங்க. ஒரு ஆராதனை சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஒரு ஆராதனை நான் விட்டதே கிடையாதுங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அதை எப்படி நீங்கள் வைராக்கியமாக செய்கிறீங்க, பலத்தோடு செய்கிறீங்க, அது உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய காரியங்கள். ஏன்னா சொன்னால் கேட்குற பிள்ளைகள் இருப்பாங்க, சொன்னால் கேட்காதவங்க இருப்பாங்க. கேட்காதவங்களுக்கு சொல்கிறதுனால என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு நாம் செய்கிறது கவனிக்கிறீங்களா? இன்றைக்கு நம்ம செய்கிறது ஆண்டவருடைய காரியத்தை பூரணமாக செஞ்சோம், குறைவாக செஞ்சோம், பூரணமாக செஞ்சோம், குறைவாக செய்தங்கிறதெல்லாம் அவருக்கு முன்னாடி போகும்போது நமக்கு வாதனையாக இருக்குங்க. கண்டிப்பாக இவருக்கா இப்படி செஞ்சிட்டோம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இவருக்கா இந்த மாதிரி செய்துட்டோம். ஒருத்தரை கனவீனமாக நம்ம பேசிட்டோம், ரொம்ப கனவீனமாக பேசிட்டோம். அவர் உதவி நமக்கு ஒரு நாள் தேவைப்படுது. அவருக்கு முன்னாடி போகும்போது நம்முடைய மனசாட்சி என்ன சொல்லும் சொல்லுங்க? இதே தாங்க அன்றைக்கு நடக்கும். அவர் முகத்தை கூட நம்ம தாளாரமாக பார்க்க முடியாதுங்க. அந்த மனசாட்சி உறுத்தம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இப்போ சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவன், அதில் இந்த சுய பிரமாணத்தில் என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணுங்க, நிலைச்சிருக்கணும். இந்த பிரமாணம் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கணும். இந்த பிரமாணத்தை நைட்டு பகல் உத்து பார்த்து வாசித்து அந்த பிரமாணத்தில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். சொல்லுங்க மாட்டீங்களா? அது பிள்ளைகளையும் நிலை நிறுத்தணுங்க. பிள்ளைகளை நிலை நிறுத்தணும். ஆண்டவருக்கு திருப்தி உள்ள அத்தனை தேவனுடைய பிள்ளைகளையும் எடுத்துடுவார். ஆண்டவருக்கு திருப்தி இல்லாததை ஆண்டவர் கைவிடுறதுனால நம்ம மனம் வந்து பிரயோஜனப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நோவா நீதிமானாக இருந்தார். நீதியை குறித்து முழு உலகத்துக்கும் நீ பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னார். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணதாக தேவனுடைய மனுஷர்கள் பேசுகிறாங்க. இந்த 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி ஒரு ஆள் மனம் திரும்பலைங்க. மனுஷன் யாருன்னு நீங்கள் எப்படி என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணுறாருங்க. நோவா பேலை செய்கிறாருன்னா அந்த பேலையை அவர் ஒரு ஆளாக செஞ்சுருக்க முடியுமா? அவர் வீட்டில் 3 பையங்களும் அவர் மட்டும் செஞ்சுருக்க முடியுமா? எத்தனையோ கூலி ஆளுகள் வந்திருப்பாங்க. மரங்கள் வெட்டுறதுக்கு ஆள், பலகை அறுக்கிறதுக்கு ஆள், அதை தூக்கிட்டு வர்றதுக்கு ஆள், அந்த பேலையை உண்டு பண்ணுறதுக்கு ஆள், செய்கிறதுக்கு டெய்லி சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கவனிங்க பிரதர், எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். வந்தவங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பார், மழை பெய்ய போகுதியா, உலகம் முழுவதும் ஜலத்தினால் அழிய போகுது, மனம் திரும்பி நீதியை விசுவாசிங்கன்னு சொல்லியிருப்பார்.
ஆனால் அவங்க என்ன செய்கிறதில்ல, கேட்கறதில்ல. பல்ப்பு எரிகிற பல்ப்பு ஒரு நாள் பீஸாக போயிருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதே சரீரம் தேவாலயத்துக்கு வர முடியாத அளவுக்கு அது முதிர் வயதினால் ஒரு நாள் பார்க்கப்படும். வர முடியாமல் வீட்டு படி ஏறி இறங்க முடியாத காலம் இருக்குது. இப்போ நமக்கு நல்ல காலத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த காலத்தில் தேவனுக்கிட்ட போகிற காரியத்தை பலப்படுத்தி, தேவனுக்கு கிட்ட போகிற காரியத்தை வளர்ச்சி அடைய பண்ணி, தேவனிடத்தில் போகிற காரியத்தை கை கொண்டு, தேவனுக்கிட்ட போகிற காரியத்தில் உத்தரவாதமாக ஆராதனை செய்து நம்ம ஆயத்தமாகலைன்னு சொன்னால், இந்த ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுகிற அத்தனை பேரும் எப்பொழுதும் தேவனோடு கூட இருப்பார்கள். ரகசிய வரிகளை கைவிடப்படுகிறவர்கள் எந்த யுகத்திலும் அப்புறம் தேவனை பார்க்க முடியாது. இது சரியான ஒரு பிரிவு, சரியான ஒரு முடிவு. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இன்றைக்கு சரீரத்தினுடைய எண்ணங்கள் நிறையா இருக்கும். இன்றைக்கி ஒரு எண்ணம் வரும், நாளைக்கு ஒரு எண்ணம் வரும், ஒரு நாளைக்கு 10 எண்ணங்கள் வரும். சரீரம் என்ன செய்ய, சரீரம் என்றதை செய்ய. அப்படி இருந்தோம்னா தேவனுடைய சித்தம் என்னங்க? தேவனுடைய சித்தம் என்ன? இந்த வானம் பூமியை உண்டாக்குனவர் அவர் தான். எல்லாரும் சொல்லுங்க. இதே வானம் பூமி என்ன செய்ய போகிறாரு? இந்த பூமி அழியுமானால் நம்ம நிற்கிறதுக்கு இடம் எங்க? பிரதர், எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இந்த பூமி அழியுமானால் நம்ம நிற்கிறதுக்கு இடம் எங்க? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், வானங்கள் மட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் கிரிகளும் எரிந்து என்ன செய்யும்? அந்த ஆண்டவருடைய வருகை நாட்கள். இந்த பூமி அழிஞ்சிரும். இந்த பூமியில் தான் வாழ்கிறோம். இந்த பூமி அழிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இடம் எங்கே? கவனிங்க, இடம் எங்கே இருக்குது? ஏதாவது வேறு இடம் வாங்கி போட்டிருக்கோமா? இல்லை பரலோகத்தில் ஒரு கிரயத்தை கொடுத்துருக்கோமா ஆண்டவர்கிட்ட? பரலோகத்துக்குன்னு நம்ம கையில் பத்திரம் பட்டா இருக்கா? ஏசுநாட்டை காமிக்கிறதுக்கு ஏற்கனவே பணம் கொடுத்து எழுதியிருக்கு. பத்திரம் பட்டா என்கிட்ட இருக்குது, பரலோகத்தில் எனக்கு என் பங்கை கொடுன்னு கேட்கறதுக்கு. யோசிங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. சோதரம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 21 கடைசி 2 வரியில் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 21 கடைசி 2 வரி, நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உள்ளவனாய் இருக்கிறேன். அந்த பிரமாணம் நமக்குள்ளே இருக்கணுங்க. கிறிஸ்துவனிடத்தில் போகணும்னு சொன்னால் கிறிஸ்துவின் பிரமாணம் ஒரு சகோதரனுடைய இருதயத்தில், ஒரு சகோதரி இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கணும். அந்த நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உள்ளவனாய் இருக்கிறேன். ஒரு சகோதரனை பார்க்கும்போது, ஒரு சகோதரியை பார்க்கும்போது அவங்க செய்த தவறையே பார்த்தோம்னா ஆவிக்குரிய வாழ்க்கை பாலடைஞ்சு போயிருங்க. அதுக்கு நம்ம இங்கே சர்ச்சுக்கு வரவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள், சகோதரிகள் ஆலயத்துக்கு வர்றது, சகோதரிகள் ஆலயத்துக்கு வர்றது அந்த உன்னதமான தேவனை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்யத்தான் நாம் அங்கே எல்லாரும் வந்திருக்கிறோம். அவர் தவறு செய்தாரான்னு பார்க்கறதுக்கு இல்லைங்க. பார்க்க வேண்டியது என்ன? நான் தவறு செய்திருக்கேன்னா இன்னும் என்கிட்ட என்ன தவறு இருக்குன்னு மட்டும்தான் பார்க்கணுமே தவிர, இன்னொரு சகோதரனை இன்னொரு சகோதரியை பார்க்கறது அவருடைய வேலை, அது நம்முடைய வேலை அல்லவே அல்ல.
நான் உங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஊழியக்காரரை பற்றி ஆகிலும் நான் குறை சொல்லியிருக்கேனா? உங்ககிட்ட குற்றப்படுத்தியிருக்கிறேன்னா? அவருக்கு கொடுத்த வேலையை அவர் செய்கிறாருங்க. அவர் வேலைக்கு அவர் தாங்க எஜமான், மாஸ்டர் அவர் தாங்க. அந்த வேலையை குறித்து அவர் தான் கேட்கணும். அவருக்கு தான் சொல்லணும், அவர்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காருன்னா அது என்கிட்ட கேட்பார், நான் அவருக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆராதனை செய்ய பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்துருக்காருன்னா அந்த ஆராதனையை நீங்கள் அவர் திருப்திப்படுற மாதிரி செய்யலாம், அல்லது அவர் வருத்தப்படுற மாதிரி செய்யலாம். அது அவர் உங்களுக்கு கேட்பார் ஒரு நாளைக்கு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிப்பான் இருக்கு. மனுஷர்களுக்கு ஈஸியாக மறைச்சிடலாங்க, தேவனுக்கு மட்டும் மறைக்கவே முடியாது. இருதயத்தை ஆராய்கிறவரும் சோதிக்கிறவர் அவர். எல்லாரும் பாய்தந்த ஆண்டவரை துதிப்போம். கலாத்தியரின் புஸ்தகம் கொஞ்சம் வேமாடுங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் 2வது வரியில், கலாத்தியர் 6:2 2வது வரி, இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒரு அழி சொல்லுவோமா? கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை என்ன செய்யுங்க? நிறைவேற்றுங்கள். தகப்பன் நிறைவேற்றணும், தாய் நிறைவேற்றணும், மகன் நிறைவேற்றணுங்க. பேர பிள்ளைகள்லாம் நிறைவேற்ற வைக்கணுங்க, நிறைவேற்ற வைக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நம்ம பூமியில் இருக்கிறோம், ஒரு லேண்டை விலைக்கு வாங்கலாம், ஒரு வீடை சொந்தமாக கட்டலாம், குடியிருக்கலாங்க. பரலோகத்தில் ஒரு லேண்டை வாங்க முடியாதுங்க, நம்ம போய் கட்ட முடியாதுங்க, நம்மளாக குடியேற முடியாதுங்க. அது பெரிய புனிதமான ஒரு ஸ்தலம். புனிதமான சகோதரர்களையும் புனிதமான சகோதரிகளையும் அவர் கொண்டு போவார் ஒரு நாளைக்கு. மனுஷரை பார்த்து நம்ம வாழக்கூடாது, மனுஷரை நம்பி நம்ம வாழக்கூடாது. தெய்வத்தை பார்த்து வாழணும், தெய்வத்தை மட்டும்தான் நம்பணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். பல கோடி ரூபா வச்சு உலகத்தில் வாழ்கிற இந்த இந்தியாவிலே தலைமை பணக்காரர், தலைமை ஐஸ்வர்யமான ஒரு ஐயாவை சொன்னாலும் கூட அவர் சாகும்போது ஒரு காசு அவர் கொண்டு போக மாட்டாரே. கவனிக்கிறீங்களா? கொண்டு போக முடியுமா? அப்போ யாரை நம்பி உலகத்தில் வாழ்கிறது, யாரை நம்பி நிற்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு காலங்களை வருஷங்களை கொடுத்து, சரீரத்தில் பலனை கொடுத்து, சரீரத்தில் ஒரு இளமை வயதை கொடுத்து ஆராதனை செய்யணும் வச்சுருக்கும் போது இதை நம்ம கால்பந்து மாதிரி எத்திரக்கூடாதுங்க. அவருடைய சித்தப்படியே செய்யணும், அவருடைய திட்டப்படியே செய்யணும், அவருடைய சத்தியத்தின்படியே செய்யணும், அவருடைய பிரமாணத்தின்படியே செய்யணும், தேவன் சொல்கிறபடியே செய்யணுங்க. ஆண்டவர் அவ்வளோ பெரிய தேவனுடைய தாசனாகிய மோசே சொல்கிறாரு, இந்த கண்மலையை பார்த்து பேசு, அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும்ங்கிறாரு. இவர் பேசியிருந்தாருன்னா கண்டிப்பாக கானானுக்குள்ளே போயிருப்பார். இவர் பேசின ஆண்டவர் சொல்ல இவர் போய் அடிச்சிட்டாரு, நீ விலகு, யோசுவாவை திடப்படுத்தி நீ யோர்தானை கடந்து போகிறதில்லன்ட்டாருங்க. ஒரே வார்த்தைங்க. நம்ம சௌரியத்துக்கு வாழ்ந்தோம்னு வைங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். பல வருஷங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் மோசே கேட்குற அந்த யோர்தானை அடியான் கடந்து போகட்டுமே, அதை பற்றி இனிமேல் என்கிட்ட பேசாதேன்ட்டார். இனி என்கிட்ட பேசாத அதை பற்றி. மோசங்க இஸ்ரவேல்லையே அவர் மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்லை, அவர் மாதிரி ஒரு கனமுள்ள மனுஷன் இல்லை, அவர் மாதிரி ஒரு சாந்தமுள்ள மனுஷன் இல்லை. கர்த்தருக்கு சர்வாங்கமாக கீழ்ப்படிந்தவர் யார்? மோசே. பேசினாருங்க, இவர் அடிச்சிட்டாருங்க. சரி மோசே, இனிமேல் இப்படி அடிக்காமல் நான் சொல்கிற மாதிரி செய்யணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டே கர்த்தர்ட்ட கிடையாதுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். வான் பண்ணுறது ஆண்டவர்கிட்ட கிடையவே கிடையாது. எஸ்ன்னா அவர் எஸ் தான், நோன்னா அவர் நோ தான். போயிரு, இந்த கனியை புசிக்கிற நாளில் நீ சாவா என்று சொன்னார். அட வலிசர்ப்பன் சொன்னாங்க, மனைவி சொன்னாங்க. உங்ககிட்ட என்ன சொன்னார் ஆண்டவர்?
எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். நீ நிர்வாணின்னு சொல்லி உனக்கு யார் சொன்னது? நான் புசிக்க வேண்டாம் என்று விளக்கின கனியை புசித்தாயோன்னு சொல்லும்போது ஆதாம் சொல்கிறாரு, இங்கே சொன்னீங்க ஆண்டவரே, நான் தவறுதலாக புசித்துட்டேன்னு சொல்லாமல் நீ கொடுத்த ஸ்திரியானவள் எனக்கு கொடுத்தால் நான் அதை சொன்னேன். தேவன் என்ன சொன்னார்ப்பா? தேவன் என்ன சொன்னார்? ஸ்திரியானவள் சொல்கிறது இருக்கட்டும், தேவன் என்ன சொன்னார்? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அப்போ தேவன் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு, மனுஷன் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு, தேவன் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு, வலுசற்பன் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு, தேவன் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு, ஒரு கழுதை சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு வாழ்ந்தா என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை அது? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். என் பிரமாணங்களை ஜனங்களின் வெளிச்சமாக நான் ஸ்தாபிக்கிறேன். அப்போ பிசாசின் இருளுக்குள்ளே வாழ்ந்த நம்மை கர்த்தர் நம்முடைய பிரமாணத்தின் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பிரமாணத்தை நம்முடைய ஆத்மாவுக்கு வெளிச்சமாய் தந்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி சொல்லணும். மகனை கொடுத்தா சத்தியத்தின்படி மகனை வளர்க்கணும், மகளை கொடுத்தா சத்தியத்தின்படி வளர்க்கணுங்க. சாப்பாடு போட்டால், தண்ணி கொடுத்தா சரீரம் வளரும், படிக்க வச்சா கல்வி வளரும், தொழில் கொடுத்தா சம்பளம் வரும். ஆனால் பரலோகத்துக்கு போகணும்னா சத்தியத்தின்படியே வளர்க்கணும். இல்லைன்னா அந்த சத்தியத்தின்படி வளர்க்காத குடும்பத்தில் இருக்கிறவங்க நமக்கும் பிரயோஜனப்பட மாட்டாங்க, தேவனுக்கும் பிரயோஜனப்பட மாட்டாங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சோதரம் 119 சங்கீதம் 9வது வசனத்தில், சங்கீதம் 119:16 உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவர் ஆடுகள் மேய்ச்சிக்கு இருந்தார், ஆட்டுனால மன மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லலை. அவர் ராஜாவானார், நான் ராஜாவாக இருக்கிறதுனால மன மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லலை. அவருக்கு நிறைய செல்வங்கள் வந்தது, பொண்ணு வந்தது, வெள்ளி வெங்கலங்கள் வந்தது, மனைவிகள் வந்தாங்க, பிள்ளைகள் வந்தாங்க. இதெல்லாம் நான் இதில் மன மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லலை. உங்களுடைய பிரமாணங்களில் நான் என்ன செய்கிறேன்? எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு ஆராதனையாவது உருப்படியாக செய்யுங்க. நீங்கள் ஆராதனையில் பலகீனமாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இங்கே சொன்னால் வருத்தப்படுவீங்க, தேவன் கைவிட்டால் உங்களால் வருத்தப்பட முடியாது. செய்கிறத நம்ம நீதியாக செய்யணும், உண்மையாக செய்யணும், பரிசுத்தமாக செய்யணும், பயந்து செய்யணும், தேவனுக்கென்று மனப்பூர்வமாக செய்யணும். எதை செய்தால் ஒரு அள்ளி சொல்லுவோமா? உம்முடைய பிரமாணங்களில் நான் என்ன செய்கிறேன்? ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8 ஸ்தோத்திரம் 2வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. இப்போ இந்த கிறிஸ்துவின் பிரமாணம் நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். இங்கே சத்தியம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலை ஆக்கிற்றே. அப்படின்னா பாவத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்குது, மரணத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. இந்த பாவ பிரமாணத்திலிருந்து, இந்த மரண பிரமாணத்திலிருந்து கிறிஸ்துவின் பிரமாணம் தான் விடுதலை ஆக்கு. குமாரன் விடுதலை ஆக்கினால் கண்டிப்பாக தேவன் நம்மை விடுதலை ஆக்குவார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒன்று கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமாக வாசிங். 1 கொரிந்தியர் 13:3 கடைசி வரியில், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. தேவன் இருக்கிறார், தேவன் பிரமாணத்தை தந்திருக்கிறார், தேவன் பிரமாணத்தை நம்முடைய இதயத்தில் எழுதியிருக்கிறார். நான் கிறிஸ்துவின் பிரமாணத்தை உடையவனாக இருக்கிறேன். கிறிஸ்துவின் பிரமாணம் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினது, மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கினது. கிறிஸ்துவின் பிரமாணம்
பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினதுனாலே என் ஆத்துமா மரணத்துக்கு நிரந்தரமாய் தப்பிற்று. நான் உயிரோடு இருந்தால் மறுரூபமாவேன். முன்னதாக மரித்தால் கிறிஸ்து வரும்போது நிச்சயமாக நான் உயிர் தெழுவேன். அந்த பிரமாணத்துக்குள்ளே நம்ம வாழணும். பிரமாணத்துக்குள்ளே 2 மணி நேரம் தேவாலயத்தில் டைம்னு சொன்னார். அந்த 2 மணி நேரமே நம்ம உள்ளே இருக்கணுங்க. கர்த்தருடைய செவிகள் கேட்க, தேவனுடைய பிள்ளைகள் செவிகள் கேட்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், 2 மணி நேரம் ஆராதனைன்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே முழுமையுமா 2 மணி நேரம் தேவாலயத்துக்குள்ளே இருக்கணும். ஆராதனைன்றது முதல் பாடலிருந்து நம்ம செய்கிறதான் ஆராதனை. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை. 54 வருஷங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறான். ஒரே ஒரு ஆராதனை 5 நிமிஷம் நான் லேட்டாக தொடங்கினதே கிடையாது. 54 வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆராதனை ஆரம்பிச்சிருவேன். ரெகுலராக அதை செய்கிறேன். காரணம் என்னென்னா, இங்கே நான் எல்லாத்தையும் இழக்க போகிறேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. கவனிக்க பிரதர், எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்பான். இங்கே எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன் சொல்லுங்கள். உட்காந்து நான் யோசிச்சேங்க, இங்கே பூமியில் நமக்கு என்ன இருக்குதுன்னு. ஒன்றுமே கிடையாதுங்க. புசிக்கிற ஆகாரம், உடுத்துகிற துணியை தவிர ஒன்றுமே இல்லைங்க. ஏறத்தாழ 50-60 பேருக்கு மேலே நான் அடக்காராதனை பண்ணியிருக்கிறேன். அடுத்த சபைகளில் அடக்காராதனை செய்திகள் கொடுத்துருக்கிறேன். ஊழியக்காரர்களோடு சேர்ந்து அடக்காராதனை பண்ணியிருக்கேன். நான் மண்ணுக்குள்ளே இறக்கும் போதெல்லாம் என் இருதயம் நொந்து போயிருங்க. என்னடா இப்படிப்பட்ட ஒரு இன்னலில் அகப்பட்டுட்டோமே, இவங்களை நம்மளே மண்ணுக்குள்ளே இறக்குறோமே, இதே மாதிரி நம்ம சரீரம் ஒரு நாள் மண்ணுக்குள்ளே போகுதேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பல தடவை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மறுரூபமாகிற மாதிரியே வந்துருங்க ஐயா, தயவு செய்து. எங்கே போகக்கூடாது? மண்ணுக்குள்ளே போகக்கூடாது ஐயா. மறுரூபமாகிற மாதிரியே வந்துருங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நீங்கள் பார்த்து நாட்களை கூட்டணும்னாலும் கூட்டலாம், நீங்கள் பார்த்து குறைக்கினாலும் குறைக்கலாம். யாரும் உங்களை ஏற்று ஒன்றுமே கேள்வி கேட்க முடியாது. நாங்கள் உயிரோடைய மர்வமாகிற மாதிரி ஒரு தயவு செய்யுங்க. புருஷனை விட்டுவிட்டு ஆராதனைக்கு வர்றது, மனைவியை விட்டுட்டு வர்றதுங்கெல்லாம் அவங்களுக்கு கண்ணியாக மாறுங்க. கர்த்தருடைய வருகையினால் நான் நிச்சயமாக சொல்கிறேன். இது நம்ம வேலை இல்லைங்க, நம்ம இஷ்டத்துக்கு செய்ய. இது அவருடைய வேலை. அவருடைய சித்தப்படி தான் நம்ம எல்லாருமே செய்யணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. நான் சொல்லலைங்க, வசனம் தான் சொல்லுது, வசனத்தான் சொல்கிறேன். பிதாவுடைய சித்தம் மட்டும் செய்கிறவங்க தான் எங்கே போக முடியும்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். அதை கவனிங்க, அதை கவனிங்க. அதை ஆண்டவரே சொல்கிறாருன்னா யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் தயவு பண்ணி. ஆண்டவரே சொல்கிறார். அப்போ தேவ சித்தத்தின்படி உங்களை நடத்த நான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் உங்களில் இருக்கிற அந்த தற்பெருமை என்ன செய்யுதுன்னா, கேட்க விட மாட்டேங்குது, நடக்க விட மாட்டேங்குது, வர விட மாட்டேங்குது, போக விட மாட்டேங்குது, செய்ய விட மாட்டேங்குது. தற்பெருமை. இவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்கறது? அதுதான் தகப்பன் சொன்னால் இவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்கறது? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை. ஒரு அள்ளி சொல்லுவோமா? பரலோகத்தில் இருக்கிற நாம் பூமியில் இருந்தாலும் கூட தேவன் எங்கே இருக்காரு? அவருடைய சித்தத்தை இங்கே நம்ம செய்யணுங்க. அது மனைவி சரியாக செய்கிறாங்களான்னு பார்க்கணும், கணவர் சரியாக செய்கிறாரான்னு பார்க்கணும், மகன் சரியாக செய்கிறாங்களா, மகன் சரியாக செய்கிறாங்களான்னு கவனிக்கணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இது அத்தனைக்கு மேலாக அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், அன்புங்கிறத மறந்துடாதீங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், 1 தீமோத்தேயு 4:8, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது,
எது? தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் எனது பிரயோஜனம் உள்ளதுங்க. அன்பு பிரயோஜனம் உள்ளதான். ஆனால் தேவ பக்தி அதை விட மேலாய் இந்த ஜீவனுக்கும் இதுக்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. எது? எல்லாரும் சொல்லுங்க, எது? தேவ பக்திங்க. தேவ பக்தி. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு சகோதரன் தப்பித்துக்கொள்ள, ஒரு சகோதரி தப்பித்துக்கொள்ள, ஒரு ஊழியக்கார் ஒரு போக்கு சொன்னால் கேட்கணுமுங்க. கேட்கணும். நீங்கள் பைபிள் வாசிங்கன்னா இந்த மாதிரி சத்தியம் உங்களால் எடுக்கவே முடியாதுங்க. பிரசங்கம் கேட்டால் தான் அது வரும். சில இடங்களில் ஒரு வசனம் அதுக்கு ஒத்து இல்லாமல் இன்னொரு வசனம், அதுக்கு ஒத்து இல்லாமல் இன்னொரு வசனம், ஒரு 5 வசனத்துக்குள்ளே செய்தியவே முடிச்சுட்டு போயிடுறாங்க இந்த காலத்தில். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, பார்க்குறத சொல்கிறேன். எந்த ஊழியக்காரையும் உயிரே போனாலும் நான் எந்த ஊழியக்காரையும் குற்றப்படுத்த மாட்டேன், எந்த சகோதரனையும் குற்றப்படுத்த மாட்டேன், எந்த சகோதரியும் குற்றப்படுத்த மாட்டேன். அதனால தான் பல தடவை உங்கள்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன், எந்த தேவனுடைய பிள்ளையாவது நான் கோவிச்சிருக்கேனா, எதிர்த்து பேசியிருக்கேனா, அதட்டி பேசியிருக்கேனா, யாரை பற்றியாவது குற்றம் சொல்லியிருக்கேனா? ஒரு தேவனுடைய மனுஷன் அமைதியாக வாழ்கிறதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு தேவனுடைய மனுஷன் அமைதியாக வாழ்கிறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். என்ன இருக்கணும்? தேவ பக்தி இருக்கணுங்க. தேவ பக்தி இருக்கணுங்க. ஆராதனை விட்டுறாதீங்க, தேவ காரியத்தை குறைக்காதீங்க, முழுமையாக செய்யுங்கலாம் நான் சொல்கிறேன்னா, வருகையினால தான் இது முத்தாக இருந்திருக்குது, நம்ம அதை கவனிக்காமல் விட்டுட்டோமேன்னு நீங்கள் நினைப்பீங்க. கவனிக்கணுங்க. எல்லோரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். எவ்வளோ கஷ்டப்பட்டுருங்க ஊழியத்தில். ஃபாரின் பணம் நான் வாங்கவே கிடையாது, கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். தலைமை சபையில் இதுவரைக்கும் இந்த ஊழியத்திற்காக ஒரு 1000 ரூபா நான் கை நீட்டி வாங்கினதே கிடையாது. கிறிஸ்து சாட்சி அதுக்கு. ஒரு நாள் ஐயா கூப்பிட்டாரு, ஒருத்தரை விட்டு டேவிட்டை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். போய் அவர்கிட்ட நிற்கும்போது, ஐயா சொல்லுங்க ஐயா, ஐயா எதுக்கு வர சொன்னீங்க? ஐயா சொல்லுங்க ஐயா, ஐயா எதுக்கு வர சொன்னீங்க? இதெல்லாம் தற்பெருமை தற்பெருமை மொட்டை பெருமைங்க அதெல்லாம். நான் சாந்தமும், அவர் தாங்க ஆண்டவர் இயேசு. சிலுவையின் மரண மரணம் கீழ்ப்படிந்தவராகி அவர் தாங்க நம்முடைய பிதாவாகிய தேவன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். தாழ்மை இருக்கணுங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஊழியக்காரருடைய நோட் எடுத்து நான் பார்த்தபோது எல்லா ஊழியங்களுக்கும் நான் உதவி செய்திருக்கேன். இதுவரைக்கும் திண்டுக்கலுக்கு எதுவுமே நான் செஞ்சது கிடையாது. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி நான் தர்றேன் அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் எல்லாம் இயேசு கேட்டுக்கிட்டு இருக்கார். நான் ஊழியக்காரனாக தான் வாழ்ந்துருக்கேனே தவிர பிச்சைக்காரனாக நான் வாழ்ந்ததே கிடையாதுங்க. 100 ரூபா குடி எனக்கு கஷ்டம்னு யார்ட்டையும் கேட்கவே மாட்டேங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, என் மேலேயும் ஐயா அன்பாக இருக்கிறதுன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். புது ஊழியங்களுக்கு செய்யுங்க, கஷ்டப்படுற ஊழியங்களுக்கு செய்யுங்க. நீங்கள் இருக்க வரைக்கும் எனக்கு ஏதோ ஒன்று செய்கிறீங்க. உங்கள் காலத்துக்கு பிறகு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் ஆரம்பத்துலேருந்து இயேசுவை நோக்கி பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே என் கண்கள் அவரை மட்டும் நோக்கிற மாதிரி விடுங்க ஐயா. கஷ்டப்படுற ஊழியங்களுக்கு செய்யுங்க, புது ஊழியங்களுக்கு செய்யுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னா. ஆமாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆமாங்க. எனக்கு சபையில் இருக்கிற அத்தனை பேர் வரையில் போகணும், அது ஒன்று தாங்க என் குறிக்கோள். கிறிஸ்தனுடைய கரத்தில் நம்பி கொடுத்த ஊழியத்தை நான் செய்து நிறைவேற்றி, தேவனே இந்த ஈன பிறவியில் பிறந்த இந்த பரதேசியை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்தீங்க,
உத்தரவாதம் பண்ணி செய்து முடிக்கிறேன். நாளைக்கு என் ஜீவன் பிரிகிற மாதிரி இருக்கு. இன்றைக்கு உடைய கரத்தில் ஊழியத்தை நான் கொடுக்கிறேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. ஆண்டவர் இயேசு சிலுவையில் சொன்னார், பிதாவே என் ஆவியை கரத்தில் கொடுக்கிறேன். அப்படியே நீங்களும் ஆராதனை செய்த அந்த கடைசி நாட்களில், தேவனே நான் செய்த ஆராதனை உங்களுடைய கரத்தில் என்ன செய்கிறேன் சொல்லணுங்க, சொல்லணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். லூக்காவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் 2வது வரியில், லூக்கா 5:5 2வது வரி, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். இப்போ பேதுருக்குள்ள பிரயாசம் இருக்குதுங்க. பேதுருக்குள்ள எல்லாரும் சொல்லுங்க, பேதுருக்குள்ள பிரயாசம் இருக்கு. ஆண்டவருக்குள்ள வார்த்தை இருக்குதுங்க. ஆண்டவருக்குள்ள வார்த்தை இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருக்குள்ள. இப்போ இவர் ராம் முழுவதும் பிரயாசப்படுறாருங்க. ஏற்கனவே மீன் பிடிக்கிறதுல ரொம்ப ட்ரைனிங் ஆனவர் தாங்க பேதுரு. எந்தெந்த காலத்தில் எந்தெந்த ஜாதி மீன்கள் எந்தெந்த பக்கம் வருங்கிறது சமுத்திரத்துக்குள்ளேயும் மீனுக்குள்ளேயும் அவருக்கு நல்ல அனுபவம் பெற்றவர் பேதுரு. ஆனால் அன்றைக்கு போய் ராம் முழுவதும் வலைய அங்கே போடுறாரு, தள்ளிக்கிட்டு போய் அங்கே போடுறாரு, விடிய 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 போட்டு ஒன்றும் என்ன செய்யலை, அகப்படலைங்க. நம்முடைய பிரயாசம் ஒருவேளை தோல்வி அடைந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை தோல்வி அடையவே அடையாது. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படலை, ஆனாலும் உன்னுடைய வார்த்தையின்படி வலைய போடுகிறேன். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை 2 படகு நிறைய நிரப்பினார்கள் இருக்கு. அப்போ எந்த வேலை செய்தாலும், எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும், எந்த விவசாயம் பண்ணாலும், எந்த வேலை செய்தாலும் இயேசுவோடு அவருடைய வார்த்தையோடு இணைஞ்சு செய்யணுங்க. இயேசுவோடு சொல்லுங்க, இயேசுவோடு அவருடைய வார்த்தையோடு இணைந்து வாழணுங்க, இணைந்து வாழணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சோதரம். நீதிமொழிகள் 14:23, நீதிமொழிகள் 14:23, சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. சகோதரிகள் செய்கிற பிரயாசம், சகோதரிகள் செய்கிற பிரயாசத்தில் என்ன உண்டு? பிரயோஜனம் உண்டுங்க, பிரயோஜனம் உண்டு. ஒரு மனுஷனை குற்றப்படுத்துறது ரொம்ப சுலபங்க. ஒரு சகோதரியை குற்றப்படுத்துறது ரொம்ப சுலபம். அவங்கள குற்றவாளிகளை கூட அவங்கள அன்பு கூர்ந்து அவங்கள அரவணைச்சு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி, தைரியமாக இருங்க பிரதர், ஏதோ ஒரு தடவை தருமாறிட்டீங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீதிமான்கள் அல்லங்க, பாவிகள் அழைக்கத்தாங்க அவர் வந்தார். தைரியமாக இருங்க பிரதர், கர்த்தர் உங்களை நடத்துவார். மறுபடியும் நீங்கள் கைமூனி எந்திரிச்சு கிறிஸ்துக்குள்ளே ஓட பாருங்கள், உங்களுக்காக நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதாங்க அவருடைய சித்தமான வார்த்தைகள். ஆனால் ஒரு சகோதரி தவறு செய்துட்டா அந்த ஒரு நாள் செய்த பாவத்தை 40 வருஷம் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு சகோதரன் ஒரு நாள் செய்த பாவத்தை கேவலத்தின் மேலே கேவலப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் ஆண்டவர்கிட்ட அந்த பாவியை தூக்கிட்டு வரும்போது அவன் சுவாதீனம் இல்லாமல் கண்ணை திறந்து கர்த்தரை பார்க்க முடியாமல் படுத்து கிடந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், மகனே உன் பாவங்கள். அவர் தாங்க நம்ம ஆண்டவர். ஸ்திரியே ஒருவனும் உன்னை ஆக்கினைக்குள்ளா தீர்க்கலையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளா தீர்க்கறதில்ல, போ இனி என்ன செய்யாத. இவர் தாங்க நம்ம ஆராதிக்கிற தேவன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஒரு அலை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்போ தேவன் சொல்கிறாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு இங்கே பாருங்க, இதில் நம்ம சேட்டைகளை செய்யக்கூடாது. சர்ச்சுக்குள்ளே சேட்டை செய்யக்கூடாதுங்க, தப்பு. என் இருதயம் தேவனுடைய முன்னணியில் இருக்குது. எல்லாரும் இருக்கிறீங்க, ஒருத்தரை குறித்து என் இருதயத்தில் கசப்பு
பார்க்க இல்லவே இல்லைங்க. அப்படி நான் வச்சுக்கிறதுன்னா ஜெபம் வராது, பிரசங்கம் பண்ண முடியாது. நீ அன்பு கூறுன்னு சொன்னால் அப்படியே அன்பு கூறுறத தவிர வேறு ஒரு காரியம் இருக்கக்கூடாது. அன்பு தான் கூறணும்.